எப்போ வந்தாலும் ஒரு வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் ஒரு கோவிலாக இந்த நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலும் இதை சுற்றிய ஊரும் இருப்பது இது கடவுளுடைய அருள். அதே சமயம் அரசாங்கம் இதை மிக சிறப்பாக பாதுகாத்து கொண்டிருப்பார்கள் என்பது தெரிகிறது. எல்லாமே ரெகுலேட் பண்ணது. இப்போ ஆந்திராலேருந்து வேற நிறைய க்ரௌடு இங்கே வர ஆரம்பிச்சதுனால அதுவும் ரொம்ப பிரமாதமாக ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்த நேரம் இங்கே சங்காபிஷேகமும் அந்த அதே சமயத்தில் அபிஷேகமும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். எல்லாமே சிறப்பாக நடக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த அரசு ஆன்மீகத்துக்கு எதிரானதுன்னு. அப்படி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 24,000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்களா? இல்லை இவ்வளோ சிறப்பான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குமா? அதாவது ஆன்மீகத்தை போய் அரசியலை நுழைத்து ஆன்மீகத்தை நம்ம அந்த மாதிரியான ஒரு பாதைக்கு கொண்டு போகக்கூடாது. அது தவறாக போய்விடும் என்பது என்னுடைய கருத்து. பாஜகவில் மாநில தலைவர் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது பாஜகவுக்கு நல்லது. ஆனால் பாஜகவை இந்த மாநில தலைவர் அண்ணாமலை கொண்டு அதல பாதாளத்தில் சுருங்கிட்டார். அதனால இனிமே பாஜகவுடன் யார் கூட்டணி அமைத்தாலும் கூட்டணி அமைச்சவங்களுக்கு அது மிகப்பெரிய கேடாகவும் நஷ்டமாகவும் தான் அமையுமே தவிர அதுக்கு மேலே எதுவும் சொல்வதற்கு இல்லை. அதனால இது ரொம்ப பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டாரு அண்ணாமலை. அதனால இப்போ அதிமுகவை சேர்ந்து நம்முடைய அதிமுக தலைவர்கள் முந்தைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் மற்ற எல்லாரையும் பற்றி தரக்குறைவாக ரொம்ப பேசிட்டாங்க. அதனால் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு டெல்லியுடைய கம்பல்ஷனுக்கு அடிமட்ட தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? பாஜக கூட்டணிங்கிறது கஷ்டம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய 100% சாத்தியக்கூறு இருக்கு. மறுபடியும் ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார். அது ஃபுல் மெஜாரிட்டியில் அது நடக்கும். எத்தனை கூட்டணி வச்சாலும் சரியா வராது. ஏனென்றால் இந்த பக்கம் சீமான் ஓட்டை பேசிடுவார், அந்த பக்கம் விஜய் ஓட்டை பேசிடுவார். அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். இந்த வக்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்கிறாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது பாஜகவில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை. இவர்கள் எப்படி முஸ்லீமுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள்? எதை சொன்னாலுமே நான் தேசத்துக்காக பண்ணுறேன். நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு விசுவாசமாக இருந்தால் அதுவும் தேசத்துக்கு விசுவாசமாக இருக்கிறது தான். ஏன்னா இந்த தேசத்தோட தானே தமிழ்நாடு இருக்கு. தேசங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு உடம்புல தலை, கை, கால் எல்லாமே இருக்கிறது தான் உடம்பு. நான் தலைக்கு மட்டும் விசுவாசமாக இருப்பேன், கை காலுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேன்னா அது சரியாக வராது. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் தான் அவங்க ஏதாவது நான் தேசப்பற்று, நீங்கள் ஆன்டி நேஷனல்லாம் உளர்ற இது ஆன்டி நேஷனல்ங்கிறது தேசத்துக்கு எதிரானது. எது தமிழ்நாட்டுக்கு நான் விசுவாசமாக இருந்தாலே நான் தேசத்துக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி தான். திராவிடம்னு சொன்னால் அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. அது ஒரு நிலப்பரப்பு. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா தான் திராவிடம். மற்றவங்க அதை சொல்லலை, தமிழ்நாடு அதை சொல்வதற்காக பெருமைப்படுகிறார். இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டால் நானும் ஒரு திராவிடம் தான். இதை இங்கே இதுக்குள்ளே ஜாதி எங்கே கொண்டுறாங்க? அவசியமே இல்லை. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆட்சி சிறப்பாக இருந்தால் அது சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது. அது எதிர்கட்சியாக இருந்தால் கொடுப்போம். ஆனால் தூங்கி எழுந்த உடனே ஏதாவது எதுக்கு மேலே பேசுறது உணர்றது. ஆனால் ஒன்று, பிஜேபியில் ஒன்றுமே உருப்படலைன்னா கூட எப்படியாவது ஒரு கவர்னர் ஆக்கிடுவாங்க. அதுதான் பிஜேபியோடைய அடிப்படை விஷயம். கழுது கட்டா குட்டி சவருங்கிற மாதிரி அவ்வளோதான். ஒன்றுக்கு உருப்படலையா, ஒரு ஓட்டு கூட இல்லையா, கவுன்சிலர் கூட நீ ஜெயிக்கலையா, சரி கவர்னர் அப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனோபாவம் உள்ள கட்சி தான் பாஜக. அண்ணாமலை கவர்னர் ஆயிடுவான்னு சொல்றீங்களா? அண்ணாமலை எதுவான தமிழ்நாட்டில் இல்லாத வரைக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது. அவ்வளவுதான். அண்ணாமலை இருந்தால் திமுகவுக்கு இன்னும் ரொம்ப நல்லது. அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அண்ணாமலை தான் தலைவர் ஆகணும்னு சொல்லி போர் கொடி தூக்கி என்ன பண்றது? அவங்க எந்த கொடி தூக்கினாலும் வீட்டு வாசலையே தான் 10 பேர் தூக்குறாங்க. ஒரு 1000 பேர் சேரவே இல்லையே இது வரைக்கும். அவர் அண்ணாமலை இருக்கிறது வாயை திறந்த பொய். அதுதான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலையோட சுருக்கம் பொய் அப்படிங்கிறது. தேங்க்யூ சார்.